அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை: தெளிந்து தேர்வோம், நிறைவாழ்வை பெறுவோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 37 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் வாழ்வும் சாவும் நம்மை பொறுத்தது என்ற சிந்தனை எடுத்து சொல்கின்றன. எனவே அதனை குறித்து சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் மக்களை பார்த்து, நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது, உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் வாழ்வையும் சாவை வைத்துள்ளேன், உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் என்கிறார். அதாவது வாழ்வையும் சாவையும் நமக்கு முன்பாக வைத்துள்ள கடவுள் நாம் இதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. மாறாக நம்முடைய விருப்பத்திற்கு, நம்முடைய சுதந்திரத்திற்கு விடுகிறார். ஆகையால் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்தே நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை போன்று தொடக்க நூலில் ஆண்டவராய் கடவுள் ஆதாமை பார்த்து, தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிடுவார். ஆனால் ஆதாமோ விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டான். அதனால் அவன் கடவுளது சாபத்தை பெற்றான். நம்முடைய வாழ்வில் நாம் நமது விருப்பம் போன்று எதையும் செய்யலாம், ஆனால் நாம் செய்வதற்கு தக்க வெகுமதி பெறுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கை உன் கையில் என்பது போல நாம் வாழ்வதும் தாழ்வதும் நம்மை பொறுத்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. கடவுள் நமக்கு முழு சுதந்திரத்தையும் தந்திருக்கின்றார் என்பதை குறித்து சிந்தித்து பார்த்த நாம் இந்த சுதந்திரத்தை கொண்டு நாம் எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்று இப்போது பார்ப்போம். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்வுக்கான நெறியது, சாவுக்கான நெறியது என நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். கொலை செய்வது மட்டும் பாவம் அல்ல, கொலைக்கு காரணமாக இருக்கும் கோபம் கூட பாவம்தான் என சுட்டி காட்டும் இயேசு, இத்தகைய சாவுக்கான நெறியிலிருந்து வாழ்வுக்கான நெறியான சகோதர சகோதரிடம் நல்லுறவோடு வாழ்தல் என்பதை கடைபிடித்து வாழ சொல்கிறார். விபசாரம் செய்வது மட்டும் பாவம் அல்ல, விபசாரத்திற்கு காரணமாக இருக்கும் தீய எண்ணமும் பாவம்தான் என்று சொல்லும் இயேசு, இத்தகைய தீய நெறியிலிருந்து விலகி வாழ்வுக்கான நெறியாகிய மன தூய்மையோடு வாழ அழைப்பு தருகின்றார். மேலும் பொய் ஆணையிடுதல் என்ற சாவின் நெறியிலிருந்து விலகி வாழ்வின் நெறியாகிய ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லும் நெறியின்படி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் அன்றாட வாழ்வில் நாம் சாவுக்கான நெறியாகிய கோபத்திற்கும் பலவற்றுக்கு அடிமையாகி அழிந்து போகிறோம் என்பது வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு சிலர், நான் சாதாரணமாகத்தானே கோபம் கொண்டேன், இது எப்படி பாவமாக என்று சொல்லலாம். சிறிய கோபம் பெரிய அழிவுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்பது வேதனை கலந்த உண்மை. திரு அவையோ 7 தலையாய பாவங்களில் ஒன்றாக கோபத்தை சுட்டி காட்டுகிறது. மற்றவை பின் வருபவையாகும்: ஆணவம், பேராசை, பொறாமை, பெருந்தீனி, கட்டுப்பாடற்ற பாலுணர்வு, சோம்பல். ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேசத் தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம் என்பார் கவிஞர் கண்ணதாசன். அதை போன்று புனித பவுலடியார் எபேசியர்களின் திருமுகத்தில், சிரங்கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சிரம் தண்ணீட்டு என்று கூறுவார். ஆகவே நம்முடைய வாழ்வில் கோபத்திற்கு காரணமான சூழ்நிலைகளை விட்டு விலகி நம்மோடு வாழும் சகோதர சகோதரிடம் நல்லுறவோடு வாழ கற்றுக்கொள்வோம். அப்போதுதான் நாம் வாழ்வின் நெறியை கடைபிடித்து ஆண்டவராகிய கடவுளின் அருளையும்
பெருமகிழ்வையும் ஆசையையும் பெற்றுக்கொள்ள முடியும். மாற்றி சிந்திப்பது என்பது தற்கால தலைமை பண்புகள் ஒன்றாக மதிக்கப்படுகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு தம் காலத்தை சட்டங்கள், சடங்குகள், மரபுகள், வாழ்வியல் மதிப்பீடுகளை பற்றி மாற்றி சிந்தித்தார் என்பது நம்மை மலைக்க வைக்கிறது. ஒன்று, கொலை என்பது ஆளை கொல்வது மட்டுமல்ல, அவரது ஆளுமையை சிதைப்பதும் கொலையே என்பது இயேசுவின் புதிய போதனை. எனவே பிறரது மாண்பை குலைக்கும் சொற்களை கூட நாம் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, காணிக்கை என்பது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள செங்குத்து உறவு மட்டுமல்ல, நமக்கும் அயலாருக்கும் இடையிலான நேர்கோட்டு உறவும் கூட என்பது நம் கண்களுக்கு திறக்கும் ஒரு பார்வை. மூன்றாவது, பாலியல் தொழில் என்பது உடல் தொடர்பானது என்பது இன்றளவும் நம் சிந்தனையாக இருக்கையில் இச்சையின் பார்வையே பாவமாகிறது என்பது இயேசுவின் புதிய பார்வை. இன்றைய நற்செய்தி வாசகம் நம் பார்வைகளையும் மதிப்பீடுகளையும் மறு ஆய்வு செய்ய அழைக்கிறது. பழைய கண்ணோட்டங்களை கைவிட்டு அவற்றை மாற்று பார்வையில் பரிசீலனை செய்வோமாக. நம் வாழ்விலும் மனநிலையிலும் மாற்றங்களை கொண்டு வருவோமாக. ஆண்டோடைய திருச்சட்டத்தை நாம் அறிய இறை ஞானம் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நன்மை எது, தீமை எது, கடவுள் விரும்புகிற திட்டம் என்ன எனும் ஞானத்தை தருகிறவர் கடவுளின் தூய ஆவியார் தான் என்கிறது இன்றைய 2வது வாசகம். இயேசு சபையை தோற்றுவித்த புனித லோயலா இன்னாசியார் தனது ஆன்மீக பயிற்சியில் தெளிந்து தேர்தல் என்னும் யுக்தியை வலியுறுத்தி முன்வைக்கிறார். கடவுளின் சார்பாக செயல்படக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும் என்றால் இத்தகைய தெளிந்து தேர்தலில் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். எது கடவுள் விரும்பும் செயல், எது அழகின் பால் இழுத்து செல்லும் செயல் என நாம் பகுத்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேர்வு செய்வதில் புனித லோயலா இன்னாசியாரின் பயிற்சி ஒருபடி மேம்பட்டதாகவும் இருக்கிறது. அதாவது நன்மை தீமைகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை ஆராய்வது மட்டுமல்ல இறைஞானம், மாறாக 2 நன்மைகள் எது சிறந்த நன்மை, எது அதிகமாக கடவுளை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது என தெளிந்து தேர்வு செய்ய வேண்டும் என்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என அன்றாட வாழ்வில் நிலை வாழ்வுக்கான செயல்களை தேர்ந்தெடுக்கிறேனா? நான் பழைய கண்ணோட்டத்தை கைவிட்டு மாற்று பார்வையில் தெளிந்த சிந்தனைகளையும் மதிப்பீடுகளையும் ஏற்றுக்கொள்கின்றேனா? தூய ஆவியாரின் துணையோடு இறை ஞானத்தோடு ஒவ்வொரு நாளும் நன்மை தேர்வு செய்து செயல்படுகின்றேனா?